விமான பயணம் ஒருபுறம் மகிழ்ச்சியானதாக இருந்தாலும் மறுபுறம் திகில் அனுபவத்தையும் சில நேரங்களில் கொடுத்து விடுகிறது. அப்படித்தான் தற்போது ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. தாய்லாந்தின் புக்கெட் நகரிலிருந்து டெல்லி நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் செவ்வாய்க்கிழமை நடுவானில் டர்புலன்ஸ், அதாவது கடுமையான காற்று அதிர்வில் சிக்கியதால் திடீரென சுமார் 300 அடி உயரம் குறைந்தது. இந்த சம்பவத்தில் 10 பயணிகள் மற்றும் 4 விமான பணிப்பெண்கள் உட்பட மொத்தம் 14 பேர் காயமடைந்தனர். AI2379 என்ற ஏர் இந்தியாவின் ஏர்பஸ் A320 ரக விமானத்தில் 134 பயணிகள் பயணம் செய்தனர். இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்த விமானம் பயணத்தின் நடுப்பகுதியில் கடுமையான வானிலை நிலவிய பகுதியை கடந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திடீர் காற்று அதிர்வால் விமானம் பலமாக குலுங்கியதுடன் சில நிமிடங்கள் ஒரு பக்கமாக சாய்ந்ததாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். அப்போது பாதுகாப்பு பெல்ட் அணியாமல் இருந்த பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் இருக்கைகளில் இருந்து தூக்கி வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செய்தி நிறுவனமான ANI-யிடம் பேசிய பயணி ஒருவர், பயணம் தொடங்கி சுமார் 1.5 மணி நேரம் ஆகியிருந்தது. அதிகாலை நேரம் என்பதால் பலரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். திடீரென விமானம் கடுமையாக சரிந்து 2 முதல் 3 நிமிடங்கள் வரை பலமாக குலுங்கியது. பலர் இருக்கைகளிலிருந்து தூக்கி வீசப்பட்டதால் முதுகு மற்றும் தோள்பட்டையில் காயமடைந்தனர் என்று தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகு விமானம் காலை 11 மணியளவில் டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க விமான நிலையத்தில் மருத்துவ குழுவினரும் ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தன. சிலர் சக்கர நாற்காலியில் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மற்றவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து ஏர் இந்தியா வெளியிட்ட அறிக்கையில், பயணத்தின் நடுப்பகுதியில் குறுகிய நேர காற்று அதிர்வால் விமானத்தின் உயரத்தில் தற்காலிக மாற்றம் ஏற்பட்டதாகவும் விமானம் பாதுகாப்பாக டெல்லியில் தரையிறங்கியதாகவும் தெரிவித்துள்ளது. இதுவரை யாருக்கும் தீவிர காயம் ஏற்படவில்லை என்றும் கூடுதல் மருத்துவ பரிசோதனை தேவைப்பட்ட சில பயணிகள் மற்றும் பணியாளர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையத்தில் உள்ள மருத்துவ மையத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் நிறுவனம் கூறியுள்ளது. மேலும் பயணிகளின் பாதுகாப்பை தங்களின் முதன்மை முன்னுரிமை என்றும் இந்த சம்பவம் தொடர்பாக விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை அமைப்புகள் மேற்கொள்ளும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பும் வழங்கப்படும் என்றும் ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது.